பெரியோர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, அண்ணன்களே, அக்காக்களே, அப்பாக்களே, அம்மாக்களே, தம்பிகளே, தங்கைகளே, சொந்தங்களே, பந்தங்களே, நல்லவர்களே, வல்லவர்களே, எதுக்கு தனித்தனியா சொல்லிக்கிட்டு ஒரே வரியில சொல்லிடலாம். தளபதி நெஞ்சில் குடியிருக்கும். இத்தனை மணிக்கு கட்டுக்கடங்கி இத்தனை பெரிய கூட்டம் ஜெயிச்சிட்டாரு. தளபதி அம்பத்தூர்ல ஜெயிச்சிட்டாரு. வெற்றி வெற்றி வெற்றி. உயிர் தலைவருக்கு உயிர் வணக்கம். ஆணைக்கு அழகு பார்க்கும் பாசமிகு பொதுச் செயலாளருக்கு பாச வணக்கம். எனக்கு முன்னால் பேசிய பரப்புரை செயலாளர் அண்ணன் நாஞ்சில் சம்பத்துக்கு நல்வணக்கம். அம்பத்தூரை வெற்றி கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிற அன்பு அண்ணன் பாலமுருகன் அவர்களுக்கு வெற்றி வணக்கம். எந்த மேடை கிடைச்சாலும் திமுகவை ஒரே ஆடியோ ரெக்கார்டிங்ல ஆஃப் செய்யக்கூடிய, பிரியாணி போடக்கூடிய எங்களுடைய அதிரடி மன்னன், மாநில செய்தி தொடர்பாளர், செய்தி மன்னன் ராவுத் இப்ராஹிமுக்கு பாச வணக்கம். இந்த கைத்தட்டெல்லாம் பார்த்தா நல்ல கைத்தட்டல் தாங்க உங்களுக்கு. சபாஷ். ஊடக நண்பர்களுக்கு வணக்கம். காவல்துறைக்கு வணக்கம். என் மீது கொண்ட காதல் காரணமாக இத்தனை கேமராக்கள் நேராக படம் எடுத்தாலும் ஒளிந்து நின்று படம் எடுக்கிற உளவுத்துறை அவர்களுக்கு ஒரு வணக்கம். மண்டைக்கு மேல உள்ள கொண்டைய மறைங்கடா. முதல்ல எங்க பார்த்தாலும் ஒரே சந்தோஷம், எல்லார் முகத்திலையும் மகிழ்ச்சி. இருந்தாலும் உங்க மேல எனக்கு பெரிய வருத்தம். எங்க போனாலும் திமுக காரங்களை வம்பிழுக்கிறது. முதலமைச்சர் 5 வருஷம் தட்டு தடுமாறி ஒரு வண்டியை ஓட்டி முடிச்சிருக்காப்ல. அவர்கிட்ட அதை கேட்கறது இதை கேட்கறது. இப்படிதான் நம்ம ஏரியா பக்கம் ஒரு நாள் அவர் வந்தப்ப ஒரு அம்மா போய் குழந்தையை கொடுத்து குழந்தைக்கு பேரு வைங்க அப்படின்னு. குழந்தையோடைய அப்பா பேர் என்னன்னு கேக்குறாங்க. அந்த அம்மா சொல்லுது குழந்தையோட அப்பா பேரு ஷேக் அலாவுதீன் அப்படின்னு. ஷேக் அலாவுதீன். அவர் அதை வாங்கி, ஓ ஜெயக்கடாவா, உலகத்துல ஜெயக்கடான்னு யாருக்காவது பேர் வைப்பாங்களா? ஜெயக்கடா. அவரு அந்த வாங்கிட்டு சொல்றாரு, ஆக ஜெயக்கடாவுடைய குழந்தைக்கு கருணாநிதியின் பேர் வைக்கிற, அது பொம்பளை குழந்தை. அந்த மனுஷனை போய் நீங்க எது நீங்களே அது நீங்களே. உலகம் முழுக்க இன்னைக்கு ஒரே காப்பி கலாச்சாரம். ஒரு மாசமா டிவி பாக்குறேன். முன்னெல்லாம் 3 நாள் மூச்சை பிடித்து நடக்கக்கூடிய திமுக மாநாடெல்லாம் இன்னைக்கு நம்மை காப்பி அடித்து டிவியை போட்டு பாக்குற திமுக மாநாட்டுக்கு நடுவில் ரேம்பாக் போட்டானுங்க. ரேம்பாக்ல அவர் தலைவரை கூட்டு வர்றாங்க, துண்டை போடுறாங்க, பாட்டை போடுறானுங்க. நான் அதை நினைத்து பார்க்கிறேன். தமிழக வெற்றி கழகம் என் சகோதரன் சொன்னானே, கடைக்கோடி தொண்டன் ராஜ்மோகன் கையில் மைக்கு வரும். மேடைக்கு மேலே நின்று பார்க்கிற போது 15 லட்சம் மக்கள் திரண்டு நிற்பாங்க. ஆண்கள் அப்படியே முகம் மலர்ச்சியோட இருப்பாங்க. அது என்ன பிரமாதம். என் சிங்க பெண்கள் அப்படியே கர்வத்தோட நிற்பாங்க அண்ணனை பார்க்கணும்னு. அப்படி சிலிர்த்து போய் நிற்போம். ஒரு தேன்கூடு காட்டு மலை உச்சி மீது இருக்கிற தேன்கூட்டு பக்கத்தில் இருப்பதை போல அந்த மூச்சு காட்டு வெப்பம் என சுடும். அப்படியே எந்த பக்கம் பார்த்தாலும் சந்தோஷம். ஓடி ஓடி உழைத்துக் கொண்டிருப்பார் பாசமிகு பொதுச் செயலாளர். இந்த பக்கம் கழக மாவட்ட செயலாளர்கள் எல்லாரும் வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம். திடீர்னு மெல்ல அந்த இசை ஸ்டார்ட் ஆகும். அந்த நொடி எனக்கு தெரியும். அப்படியே மைக்கு முன்னாடி வருவேன். அந்த வெப்பத்துக்கு நடுவிலே ஒரு தென்றல் போல ஒரு காற்று வீசும். மைக்கு முன்னாடி வந்து நான் நின்று சொல்வேன், தர்மத்தாயின் தவ புதல்வரே. ஒரு சாதாரண வெள்ள சட்டையை மட்டிச்சு விட்டு வெள்ளி காப்பை முறுக்கி விட்டு சிரித்த முகத்தோடு வெற்றி தலைவர் வருகின்ற போது அப்படி சொல்லும் போதே சிரிக்கும். ஓடி வந்து எல்லாரையும் கட்டி பிடிச்சு தொட்டு பேசவே தயங்கக்கூடிய அரசியல் தலைவர் இருக்கிற உலகில் எங்களை அத்தனை பேரையும் கட்டி ஆற தழுவி கை குலுக்கி நான் கொஞ்சம் மக்களை பார்த்துட்டு வந்துடுவான்னு ஒரு குழந்தைய போல துள்ளி குதித்து என் தலைவன் அப்படி ஓடி வருகிற போது பசங்களா இருக்காங்க பாருங்க, அப்படி துண்டை சுத்தி தலைவருக்கு போடுவாங்க. அந்த துண்டெல்லாம் அப்படி எடுத்து அவர் தோல்ல போட்டு ஒரு 1000 துண்டோட ஆடி ஆடி அவர் வருகிற பொழுது, ஆஹா அழகர் ஆத்துல இறங்கிட்டாரு, சாமி வந்துருச்சு. அது எங்க இவர் அதே மாதிரி அதே டெய்லர் அதே வாடகை.
ஆக தலைவரே நீங்க ரேம்ப்ல வர்றீங்க தலைவரே. அவரு ஆக நடந்து நடந்து வராரு. ஆக 200 ரூபாய் ஒருத்தர் கொடுத்து நாம போனா ரேம்பாக்க, அவங்க போனா டக்கு வாக்கா. எனக்கு இந்த தொழில் ரகசியம் தெரியலையே. இது பரவாயில்லைங்க. இதே மாதிரி அந்த டிவி கேல துண்டு வீசுறானுங்க பாருங்கடா, அதே மாதிரி வீசு, 200 ரூபா வீசு வீசு. அவனுக்கு அவங்க தலைவர் மேல என்ன கோபமோ என்ன பழைய பகையோ தெரியல, துண்ட தோல்ல போட சொன்ன சுருட்டி மண்டையிலே போட்டான் பாருங்க. அவரு அப்படியே ஷாக் ஆகி மாதிரி ஒரு சிஸ்டர் போய் அப்படி ஒரு பூ கொடுப்பாங்க நம்ம தலைவருக்கு. அதே மாதிரி நீ போய் பூவை கொடு, பூவை கொடுன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு சொன்னீங்களே, பூவை வாங்கி என்ன பண்ணுன்னு சொன்னீங்களா? அவர் ஆக இந்த பூவை என்ன பண்றது, இப்ப நானு 5 வருஷம் ஆட்சியவே என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியல. அவனு தூக்கி போட்டு போய் எல்லாத்தையும் காப்பிடிச்சிங்க. அந்த அம்மாக்கு அவ்வளவு சிரிப்பு, ஊரே சிரிக்குதுங்க. ஏடா அந்த பேண்ட் கலரை கூட வாடா காப்பிடிப்பீங்க. ஒரே ஒரு லைன்ல சொல்றேங்க, மீடியா நண்பர்களா இருக்கீங்க, தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எத்தனை முறை சொன்னாலும் கரெக்டா வெட்டி நமக்கு எதுக்கு வம்புன்னு அந்த லைனை தூக்கிடுவீங்க. கவலை இல்லை, இன்னைக்கு அவருடைய சேனலே, சேனல் ஓனரே இப்ப எங்க கட்சி தான், அதுல போட்டு விடுங்க. ஐயா எங்க தளபதி இருக்காரு பாருங்க, அவர் முதலமைச்சராக ஆசைப்படுகிறார் நீங்களாம் சொல்றீங்க. இந்த நடந்த கூத்தையெல்லாம் பார்க்கிற பொழுது முதலமைச்சர் தான் தளபதியாக ஆசைப்படுகிறார். ஒரே லைன்ல சொல்றேன், நீங்க என்ன முயற்சி பண்ணாலும் சரி, தன்னெழுச்சியான கூட்டம், இவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இத்தனை மணிக்கெல்லாம் திமுகக்கு வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. ஏன் தெரியுமா? 9 மணியை தாண்டோன்னு திமுக காரங்க மத்தியில அப்படியே மாப்பிள்ள கடையை சாத்திரமா, மாப்பிள்ள வா கிளம்பலாம். ஆனா இங்க அப்படி கிடையாது. இது கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் கூடக்கூடிய கூட்டம் அல்ல. என் கழக மாவட்ட செயலாளர் குரல் கொடுத்தால் கூடுகிற கூட்டம். ஒரு குரல் போதும். 300 ரூபாய் காசு கொடுத்து கூடக்கூடிய கூட்டம் அல்ல. இந்த மண்ணுக்காக, மக்களுக்காக மூச்சையும் பேச்சையும் மாறி வழங்குவதற்காக சாமானிய வீட்டில் இருந்து வந்து சரித்திரம் படைக்கக்கூடிய வெற்றி கூட்டம். எனக்கு ஒரே சந்தேகம், அம்பத்தூர் வரும்போதெல்லாம் எவ்வளவு பெரிய தொகுதி, எவ்வளவு அழகான ஊரு, எப்படிப்பட்ட மக்கள். இங்க இருந்து பார்க்கும்போது அந்த முகத்தை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு சந்தோஷம். அப்படியே அந்த மகாலட்சுமியே உட்கார்ந்துருக்க மாதிரி இருக்குமா, அவ்வளவு சிரிப்பு. எப்படிப்பட்ட மக்கள் கிட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் 5 வருஷத்துல என்னென்ன பண்ணிருக்கணும் சொன்னாங்களே, சொன்னதை எதையாவது அவங்க செஞ்சாங்களா? எதையுமே செய்யல. அப்ப இந்த அம்பத்தூருக்கு யாரு நம்முடைய வேட்பாளர்? யாராவனா இருக்கலாம், ஏன் அவர் இந்த மேடையிலேயே கூட இருக்கலாம்.